விடுதலை பார்ட் 2 சொன்னோன்னே அது பெரிய ஷாக். ராஜா சார் மியூசிக்ல அப்படி ரேப்லாம் இல்ல, ஐ நீட் யூ டு சிங் இட் சொன்னாரு. சொன்னா நீட் மீ டு சிங் இட் சார், ஐம் நாட் a singer சார், எனக்கு வராது சார் சிங்கிங், எனக்கு ரேப் தான் சார் வரும். நான் ஒரு சிடி மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அந்த சிடியோட கவர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கான்ட்ரோஸ் போட்டிருப்பாங்க, லூட கிருஷ்ணன் ஆர்டிஸ்ட் போது. இது நல்லா இருக்கேன்னு சொல்லி பிரதர் தனுஷ்ட சொல்லி கங்கை அமரன் சாரை பார்த்து சார் வந்து நிறைய நம்மளை பத்தி புகழ்ந்து பேசி ரிமிக்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் புகழும் போய் தேடுறதுல அதுவும் வேண்டாம் இருந்து அவர் அமைதியில அவர் ஒரு படம் உருவாக்குறது வந்து. சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜீவா, நல்லா இருக்கேன் ஜீவா, எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி கிடைக்குது எங்களுக்கு. அப்படிதான் அந்த பாட்டுல அப்படிதான் பொறுத்தது போதும் பாட்டுலயுமே இருந்துச்சு சார், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த பாடல் எப்படி வந்துச்சு சார்? விடுதலை 2 எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, எப்படி அதோட ஒர்க் ஆரம்பிச்சது, அதை பத்தி சொல்லுங்க சார், ப்ராசஸ் பத்தி. எனக்கு வந்து வெற்றி சார் கால் பண்ணாரு. அவர் கால் பண்ணி, நான் எப்பவுமே அவர் கால் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் இல்லாட்டி ப்ராஜெக்டோட பிளானிங் பத்தி சம்பந்தமா இருக்கும். ஸோ அவர் கால் பண்ணி, யோகி ஐ காட் ஒர்க்கிங் ஆன் அ மூவி, அந்த மூவில வந்து you have to come and sing in the movie. ஸோ நான் சொன்னேன் ஓகே சார், என்ன படம்னு கேட்டேன். சரி, விடுதலை 2 தான், the one நம்ம ஷூட்டிங்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அதில் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு. பட் இருந்தாலும் ஏன்னா he has a lot of plans in the pipeline. இது நிறைய படம் பிளான்ல வந்து குறிப்பாக எந்த படம்னு கேட்டாங்க, விடுதலை 2ன்னு சொன்னார். ஸோ விடுதலை பார்ட் 2ன்னு சொன்னோன்னே அது பெரிய ஷாக். அந்த ஷாக் மில்லி செகண்ட் தாண்டி அப்பதான் என்னோட மைண்ட் சொல்லுது, ராஜா சார் மியூசிக்ல அப்படி ஜீவா. எனக்கு லைக் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு லைக் என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் சரி சார், ஏன்னா வெற்றி சார் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டாலும் எனக்கு நோன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஓகே டெஃபினெட்லின்னு சொல்லிட்டேன். டியூன் மியூசிக் அனுப்புங்க சார் டியூனோட. ஸோ நான் எத்தனை வரிகள் நான் ரேப் பண்ணோம், என்னென்ன பாஸ் இருக்குன்னு சொல்லிருங்க சார், நான் ரேப்லாம் இல்ல, ஐ நீட் யூ டு சிங் இட் சொன்னாரு. சொன்னா நீட் மீ டு சிங் இட் சார், ஐம் நாட் a singer சார், எனக்கு வராது சார் சிங்கிங், எனக்கு ரேப் தான் சார் வரும், ஐம் நாட் a singerன்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், நோ எனக்கு உங்களோட வாய்ஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து மேட்ச் ஆகும், அண்ட் யூ ஹேவ் டு சிங் இட்ன்றாரு. ஹேவ் டு சிங் இட்டா, சரி ட்ரை பண்ணுவோம் சார், நான் பண்ண மாட்டேன், பட் நீங்க சொன்னதுலான ஐ கிவ் மை பெஸ்ட் எஃபர்ட், நீங்க பார்த்து நீங்க முடிவு எடுத்துக்கங்க சார் அப்படி சொன்னேன். சரி, அது சொல்லிட்டோன்னே அவர் டியூன் அனுப்புறாரு என்ன வரிகளோட. அப்புறம் டியூன் அனுப்பினோடனே அந்த பாட்டை கேட்டு ஒருத்தர் பாடுறாரு, கிரேட் சிங்கர். அவர் அந்த கைட் போக்கில் கேட்டு நான் யோசிச்சேன், இவ்வளோ ஹை பிச்சா இருக்கேன், என் மைண்ட் வாய்ஸ்லயே நான் பேசிக்கிறேன் ஜீவா, இதெல்லாம் ஒண்ணு முடியும் அப்படின்னு. சரி, முடியுமோ இல்லையோ 100% எஃபர்ட் கொடுக்குறோம். ஏன்னா இது ராஜா சார் மியூசிக், ராஜா சார் டியூன், கையெல்லாம் ஆடுது, அப்படியே போன்லாம் அப்படியே பிடிச்சிட்டு இது கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ராஜா சார் மியூசிக் ஃபேன், ராஜா சார் யூனிவர்ஸ், மியூசிக் யூனிவர்ஸோட ஃபேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது சரி, let's give it our best shot ன்னு சொல்லி சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போயிட்டு ராஜா சார் ஸ்டுடியோ போறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து நடக்கும்போது, ராஜா சார் ஸ்டுடியோ போகும்போது அங்க அந்த ஸ்டுடியோலயே அவர் பெரிய ஒரு மியூரல் மாதிரி அவரோட போட்டோ வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கனவா இருக்கு. ஸோ ஸ்டுடியோ போனோடனே எந்த ஒரு ஸ்டுடியோ, எந்த ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் கவனம் செலுத்துறேனோ அது வந்து நான் ஃபுல்லா அதுலயே நான் ஃபோக்கஸ் ஆயிடுவேன். மற்றதெல்லாம் விட்டுருவேன். ஸோ ஒரு பிரீஃப் மோமெண்ட் வெற்றி சாரும் ராஜா சாரும் பார்த்து, அவர் பார்க்கறதே ஒரு பெரிய பிளஸிங் மாதிரி எடுத்துட்டு அப்புறம் வோக்கல் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போய் ட்ரை பண்ணேன். ஸோ வோக்கல் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தனசேகர் இஸ் த இன்ஜினியர், வாசு சார் வந்து இஸ் மை வோக்கல் சூப்பர்வைசர் என்ன ஒரு கோச்னு சொல்லலாம், வோக்கல் கோச். ஸோ வாசு சாருக்கு தான் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும். ஏன்னா வாசு சார் ஹார்மோனியமோட உட்காந்து அவரு சரி யோகி, நம்ம உங்களோட சிங்கிங் பிச்
ஸ்ருதி சுத்தம்லாம் பார்த்துக்குவோன்னு. வாசு சார் கொடுத்த ட்ரைனிங்ல தான் அட்லீஸ்ட் நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன சவுண்ட் இன்ஜினியருக்கும் நன்றி சொல்லணும். ஸோ அது அந்த ஸ்டூடியோவில் நான் பெஸ்ட்டாக கொடுத்தது அவங்க மியூசிக்கோட இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு விஷுவலோட ஒரு யூடியூப்ல பார்க்கும்போது இட்ஸ் லைக் அமேசிங். இட்ஸ் லைக் இதெல்லாம் ஒரு நான் என் லிஸ்ட்லேயே இல்லை ஜீவா இதெல்லாம் பண்ணணும். சார் மெயின் மூமெண்ட் ராஜா சார் என்ன சொன்னாரு? பாடல் பாடுறதுக்கு முன்னாடி பாடினதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் ராஜா சார் சொன்னாரு? சார் வந்து ஆக்சுவலி ஒன்னு சொல்ல இது உண்மையா சொன்னோன்னா அவர் வந்து ரொம்ப குவைட்ங்க. சார் போய் பார்த்து பேசினோன்னே எல்லாம் சார் தலையாட்டிட்டு ரொம்ப ஒரு ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபீல் சிச்சுவேஷன்ல இருந்தேன். ஏன்னா இது நிஜம், நான் மறக்க விரும்பல. சாரோட டாட்டர் பிலவட் டாட்டர் பவதாரணி அப்போதான் 2 வாரம் காலமாகி சார் ஸ்டூடியோவுக்கு வர்றாரு. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் இன்னும் படத்துல போய் மியூசிக் செய்யும் போது அவர் கொஞ்சம் டவுனா இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் என்னை பார்த்து நல்லா சிரிச்சு வரவேற்றாரு என்ன. அதுல வந்து எனக்கு அதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அவர் வேலைக்கு வந்து ஒரு மியூசிக் மேல கவனம் செலுத்துறாருன்னா அதெல்லாம் நான் பார்த்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சார் அவ்வளோதான். நான் மற்றபடி டீம் தான் எடுத்து பண்ணாங்க. பட் எவ்ரிதிங் ஃபாலோஸ் அண்டர் ஹிஸ் சூப்பர்விஷன். அவங்க மியூசிக் கொடுக்கும்போது ரொம்ப பேசிக்கா இருந்துச்சு. அப்புறம் பாட்டு இப்ப கேட்கும் போது சாரோட வைடின்லாம் வந்துச்சு. பிச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் கேட்கும் போது அது அவர்கிட்ட இருக்கிற டச் ஜீவா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு சிந்தசைசர் வரும். அந்த சிந்தசைசர் கூட இட்ஸ் லைக் வாவ். அவரு கைப்பட்டாலே அந்த டியூன்லாம் உலக லெவல். நேற்று கூட ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தேன், வாவ் அமேசிங். His touch is just class. சார் இப்போ வெற்றிமாறன் சார் உங்களை ரொம்ப அட்மையர் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பொல்லாதவன்ல ஸ்டார்ட் பண்ணி ஆடுகளம், இப்போ இந்த பாட்டுக்கு ரேப் அப்படின்றத தாண்டி சிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னா உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத ஒரு அர்த்தம். சார் அவர் இவ்வளோ அட்மையர் பண்றதுக்கு உங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் சார்? அவர் சொல்லியிருக்கிறாரா என்னைக்காச்சு? சார் வந்து ஆக்சுவலி இஸ் அட்மையர் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ், மியூசிக். நான் இந்த ஷார்ட் டைம் சாரை தெரிஞ்சதுல இருந்து is a lover a lot of things that's art related. அவரை பத்தி அவர் சொல்லும் போது நிறைய விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். He's got a master of literature. He loves art. தமிழ் கவிதைகள் அண்ட் தமிழ் மேல பயங்கரமான பற்று. அதனால சாருக்கும் யுக பாரதி சாருக்கும் 2 பேரும் பேசும்போது ரொம்ப நெருக்கமான இருக்கிற லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பட் ஐ டோன்ட் நோ how long their friendship is, but அவ்வளவு க்ளோஸா ரொம்ப ஜாய்ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. And he loves to take a lot of things that has got high artistic value. இப்போ நீங்க பொல்லாதவன்ல கூட பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து அந்த கான்ட்ரோஸ் மாதிரி முடி போட்டிருப்பாங்க, ஜடா பின்ன மாதிரி ஒரு அந்த ஞாபகம். ஸோ அது வந்து ஆக்சுவலி நான் ஒரு சிடி மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அந்த சிடியோட கவர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கான்ட்ரோஸ் போட்டிருப்பாங்க, லூட கிருஷ்ணன் ஆர்டிஸ்ட் மாதிரி. இது நல்லா இருக்கேன்னு சொல்லி பிரதர் தனுஷ்ட சொல்லி அந்த ஜடெல்லாம் பின்னி he likes to take anything that's highly artistic. இது என்னோட பார்வையிலேருந்து நான் வெற்றி சாரை பார்க்குறேன். அண்ட் he wants to do it the best as he can. அந்த என்னோட வோக்கல்ல இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எங்கெங்கெல்லாம் அவரோட படத்துல ரைட்டா ஃபிட் பண்ணோமோ அப்ப வந்து என்னை கால் பண்ணி ஓகே யோகி ஐ நீட் யுவர் வாய்ஸ் டு டூ திஸ் அப்படின்றது. அண்ட் ஐம் ஆல்சோ a fan of all his movies. படம் எல்லாமே நான் பார்த்து லைக் வாவ் he deserves to be in US னு வேற சொல்லியிருக்கேன். அதுதான் அடுத்தது நான் சொன்னேன், you definitely should aim for Oscars in Hollywood. Obviously அவர் வந்து அதுதான் ஒரு மூலையில் வச்சிருப்பாரு. பட் he is a person to me, என்னோட அபிப்பிராயத்துல definitely has all the talent to do that. So என்னோட வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து he said I love மடை திறந்த mix, I love your voice and அந்த எனர்ஜி எனக்கு வேணும் யோகி. அண்ட் இந்த பாட்டு குறிப்பா வந்து அவர் மைண்ட்ல வந்து இந்த சாங் சிச்சுவேஷன்ல வந்து என்னோட வாய்ஸ் அந்த ஒரு புரட்சிகரமான ஒரு வெறியை வந்து உண்டாக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவரு கால் பண்ணாரு. அண்ட் that he is that kind of person அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வெரி ஆர்டிஸ்டிக்லி ட்ரிவன் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரேர் பீப்புள். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 உலகத்தையும் புரிஞ்சு
புரிஞ்சு அந்த மொழியிலையும் அந்த கலாச்சாரத்திலையும் ஞானம் உள்ளவர்கள். அதோட இங்கிலீஷ் உலகத்திலையும் சரி, தமிழ் உலகத்திலையும் சரி. ஏன்னா ஒருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் மொழி தெரிஞ்சவங்க, இலக்கியம் இல்லாட்டி அந்த உலகத்திலே வாழ்ந்தவங்க இங்கிலீஷ் உலகத்துல கம்மியா தான் இருக்கும். அதே சமயத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சு அதே மாடர்ன் லைஃப்ல இருக்கிறவங்க இந்த சைட்ல இருக்க மாட்டாங்க. பட் இது ரெண்டும் தெரிஞ்சு அதையும் ரைட்டா பேலன்ஸ் பண்ணி உலக தரத்துல ஒரு படம் ஒளியாக்குறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் சார். இப்ப பொல்லாதவன் பாடலுக்கு உங்களை இதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வெற்றி சாரோ ஜீவி ஏதாச்சும் ரீசன் சொல்லி இருக்கிறாங்களா, இல்ல ஒருவேளை உங்க மடை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை இந்த பாடலுக்காக கூப்பிட்டாங்களா? பொல்லாதவன் படம் பண்ணும்போது ஆக்சுவலி வெற்றி சார் யூனிக்கா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் படம் பிரதர் ஜிவி அண்ட் அமேசிங் மியூசிக் இஸ் டன் ஸ்கோர் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த படத்துல ஆக்சுவலி இன்னும் 2 பேர் ஈடுபட்டு இருக்கோம். அதாவது நானும் அண்ட் தினா சார். ஸோ நான் எங்கே 30 பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு மியூசிக் டைரக்ஷன் பண்ணது நான் தான். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தினா சார் மியூசிக் டைரக்ஷன் பண்ணாரு. எங்கே 30 ரீமிக்ஸ் பாட்டை மியூசிக் டைரக்ஷன் நீங்க பண்ணணும் யோகி, உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க. அண்ட் அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தது வெற்றி சார் தான். ஸோ அவர் கூட உட்காந்து இந்த பாட்டோட ஸ்பீட் வரைக்கும், அந்த பாட்டோட டெம்போ வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கணும், என்ன ஃபீல் வேணும்னு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் அவர் உட்காந்து ஸ்டுடியோக்கு போய் அந்த பாட்டோட ஸ்பீட் அண்ட் அதே சமயத்தில் யுகபாரதி சார் கூட லிரிக்ஸ் அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே, கவிதைகள் எல்லாமே யுகபாரதி சார், எக்ஸப்ட் ஃபார் த இங்கிலீஷ் பிட்ஸ். இங்கிலீஷ்ல வர்றதெல்லாம் நான் எழுதினேன். அண்ட் யுகபாரதி சார் கூட உட்காந்து அந்த நான் சொல்ற அந்த ரேப் சந்தங்களுக்கு அவர் எழுந்தினது வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா ஒரு கவிஞர் கூட உட்காந்து ஒரு ரேப், நான் ஆரம்பத்துல இங்கிலீஷ்ல எழுதுவேன், அதே தத்தகரத்துல சாரு தமிழ்ல வெற்றி சார் என்ன சொல்றாரோ அந்த பொருளோட அவர் எழுதுவாரு. அவர் ஒரு மேஜிக், அவர் பயங்கரமான மேஜிக். அந்த டைம்ல நான் மறக்க மாட்டேன். ஸோ அப்படிதான் பொல்லாதவன் பாட்டு உருவாகுனுச்சு. அந்த பாட்டு ரமான் சார் ஸ்டுடியோல, ஏஎம் ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணேன். எஸ்பிபி சார். ஸோ அந்த அனுபவம் எஸ்பிபி சார் சொன்னாலே எனக்கு மனசுலாம் வேற மாதிரி. ஆக்சுவலி மடை திறந்தோட ஒரிஜினல் வெர்ஷன் எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. அதை பத்தி அவர்கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா சார்? பேசினேன். பொதுவா ஆக்சுவலி ஐ திங்க் அகெயின் சின்சியரா சொன்னோம்னா எஸ்பிபி சாருக்கு அந்த காலத்துல இருக்கிற அந்த ஜாம்பவான்களுக்குலாம் ரிமிக்ஸ் பிடிக்காது. பட் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா, ஏன்னா அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அதே சமயத்துல அவங்களோட எஸ்பிபி சாரோட பிளஸிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பாட்டு முடிஞ்சு சார் கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சேன், ஒரு தைலத்துக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சேன். என்னோட அதெல்லாம் ஜீவா எனக்கு லைக் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிளஸிங். சார் பாக்குறதே ஒரு பிளஸிங். அவர் கூட சேர்ந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங்னு இன்னைக்கு கூட என்னால I can't believe it. So சார் டெஃபினெட்லி அந்த மாதிரி ரீமிக்ஸ்லாம் ரொம்ப மறுக்கல, அதை வெறுப்பா பார்க்கல அப்படின்னு எனக்கு நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா அது முடிஞ்சு நான் சார் கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் எப்பவுமே ஒரு பெரிய டெடிபே மாதிரி தான் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஸோ மடை திறந்து அண்ட் ஆல்சோ நினைக்கிறேன் என்னோட பார்ட்னர் டாக்டர் பன் என்று சொல்லியிருக்காரு, கங்கை அமரன் சாரை பார்த்து சார் நிறைய நம்மளை பத்தி புகழ்ந்து பேசி ரிமிக்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், இப்போ எல்லாரோட லைஃப்லயுமே ராஜா சாரோட இந்தந்த பாடல்கள் அப்பப்போ ஒரு முக்கியமான ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்கும் சார். இப்போ உங்க வாழ்க்கையில ராஜா சாரோட இந்தந்த பாடல்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு சார். எனக்கு நான் தான் சகலகலா வல்லவன் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அந்த 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 வார்த்தையை வச்சுதான் நான் வல்லவன் ஆல்பமே டைட்டில் வச்சேன். தென் ஒரு தமிழ் ராக் பாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் ஒரு பாட்டு பண்ணியிருந்தாரு சின்ன வயசுல. அந்த பாட்டு கேட்டு தான் நான் பைத்தியமானேன். ஓகே ஓகே, என்ன பாட்டு சார்? தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. பா, என்ன ஒரு பாட்டு ஜீவா, அது
கிரேசி. நான் சின்ன வயசுல வந்து அந்த மினி கம்போ டேபிள் மேல வச்சு அந்த பாட்டை கேட்கும் போது அந்த பாட்டுல இருக்கிற கீதா ஒரு ராக் சாங் எப்படி தமிழாக்கம் பண்ற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது அந்த டைம்ல. ஆனா சார் அந்த அந்த டைம்ல ஹீஸ் லிவிங் அ மாடர்ன் லைஃப். அந்த இசைபாணியை எடுத்து தமிழும் கலந்து என்ன அதோட உருவம் ஒரு 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 பேடான ஒரு கலவை இல்லாம ஒரு அழகா அமைஞ்சது வந்து அவரோட ஜீனியஸ் தான். ஸோ அந்த பாட்டு வேற என்ன நிறைய பாட்டு சாரோட பாட்டு அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன். சார் வாழ்ந்த அந்த யூனிவர்ஸ் வந்து இஸ் வெரி யூனிக் ஆக்சுவலி. சாரி நான் பேசிட்டே சொல்லலாம். சார் வாழ்ந்த அந்த அந்த யூனிவர்ஸ் வந்து வாலி சார், கண்ணதாசன் சார், அந்த படங்கள், கதாசிரியர்கள், அந்த படத்துல இருக்கிற விஷயங்கள், அவங்க வாழ்ந்த அந்த அந்த காலம், அந்த அந்த வட்டம் இருக்க அந்த டைம், அதான் இந்த யூனிவர்ஸ் சொல்றேன், ஒரு ஒரு கோல்டன் ஏரா ஆஃப் தமிழ் சினிமா சொல்ல முடியும். ஸோ ஏன்னா அந்த மாதிரி கதைகள் வந்து, அந்த மாதிரி நடிகர்கள் வந்து, அந்த மாதிரி ஒரு பாட்டை அமைச்சு, அந்த பாட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் இருந்து, அதுக்கும் ஒரு மியூசிக் டைரக்ஷன், ஒரு கோரியோகிராஃபி, அதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை திருப்பி வரமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. சச் அந்த ரொம்ப நாஸ்டால்ஜிக்கலா அந்த பாட்டை கேட்கும் போது நம்ம மைண்ட்லயே நம்ம மைண்ட்லயே அந்த படம்லாம் ஓடும்ல, நம்ம எப்படி இருந்தோம் அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் ஒரு மேஜிக் மூமெண்ட் தான் நான் எனக்கு ஃபீல் பண்றேன் ராஜஸ்தான் சாங்ஸ். இப்போ இந்த கான்வர்சேஷன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஆடுகளம்க்கு அப்புறம் சர்வேவா பாடல் வந்து நீங்க பண்ணியிருந்தீங்க. சர்வேவா பாடலோட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில செயல்கள்ல இருந்து மீண்டு வரவங்க அப்படின்றதான் சர்வேவா பாடலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆடுகளம்க்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்களும் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு சர்வேவா பாடல் நீங்க பண்றீங்க. பாடலுக்கான சுச்சுவேஷனும் அதே மாதிரி இருக்குது. உங்களை நீங்க நினைச்சிட்டு உங்களை கம்பேர் பண்ணி அந்த பாடல் எழுதுறீங்களா சார் நீங்க? இப்ப பொதுவா வந்து நான் ஆக்சுவலி என்னைய பத்தி நினைக்கிறதோட அஜித் சார் தான் நான் நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஆப்ரேஷன் போவாங்க. நான் போன ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாகவும் இல்லை, ரொம்ப நார்மல் ஆப்ரேஷன் இல்லை. ஆக்சுவலி அவர் மேஜர் ஆப்ரேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த வந்த கோய்டர் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்துச்சு, மேஜர் ஆப்ரேஷன். பட் நிறைய அந்த ஆப்ரேஷன் எல்லாமே என்ன பொதுவாக எடுத்துக்கிட்டா, இந்த முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா முதுகெலும்புல தான் இருக்கு எல்லாருமே, நம்மளோட நர்வ்ஸ், நரம்புகள் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு அடி பட்டாலும் நம்ம பேரலைஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் தாண்டி அவர் வந்திருக்காரு. இப்ப நான் உங்களுக்கு எனக்கு பொதுவா எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ரிட்டையர் பண்ணிடுவோம், உட்காந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம். இல்லை, அதை விட்டுட்டு சர்வைவர், பொதுவா சொன்னா சர்வைவர். நோ, இஸ் a survivor and against all odds. இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தெரியும், நல்லது செஞ்சா கூட நம்மளுக்கு என்னென்னமோ கெட்ட பேரு ரூமர்ஸ்லாம் வரும். அதுவும் தாண்டி அவர் போராடி வர்றாரு. அவரை பார்க்க முடியாது, அவர் புகழும் போய் தேடுறதுல. ஏன்னா எங்கேயாச்சும் ஸ்டேஜ்ல நின்றாலே ஒரு ½ hour இப்ப மக்கள் இப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க போல அவரை பார்த்தாலே. அதுவும் வேண்டாம் இருந்து அவர் அமைதியில ஒரு படம் உருவாக்குறது வந்து இஸ் சம்திங் கிரேட். அதுதான் நான் பார்த்து சார் குறிப்பா நினைச்சு பண்ணேன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது சர்வைவர் வந்து வேற ஒரு மீனிங் எனக்கு எடுத்துட்டு வருது. ஏன்னா சர்வைவர் இன்னைக்கு வந்து நான் நிறைய ஊர்ல பெர்ஃபார்ம் பண்ற ஆடியன்ஸ் வந்து இலங்கை தமிழர்கள். ஸோ இலங்கை தமிழர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த இன படுகொலை முடிஞ்சு அவங்க எல்லாமே மற்ற ஊருக்கு போய் இன்னைக்கு 3 தலைமுறை தாண்டி இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்க முன்னுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட அப்பா, தாத்தா, பாட்டி, அந்த தலைமுறையெல்லாம் அவங்க தான் சர்வைவர்ஸ். அவங்க சர்வைவர்ஸோட ஜெனரேஷன் கிட்ட பாடுற மாதிரி ஒரு ஒரு உணர்வு எனக்கு வருது. பிகாஸ் அந்த ஜெனரேஷன் முன்னுக்கு அவங்க பாடும்போது அந்த மெமரிஸ் எனக்கு வருது. அண்ட் அதை சொல்லி பாடும்போது வேற ஸ்டேஜ்ல அவங்க வந்து உற்சாகமாயிடுறாங்க. ஏன்னா டு மீ ஆல்சோ தே ஆர் கிரேட் சர்வைவர்ஸ். சார், இப்போ தமிழ்ல ராப் கல்ச்சர் அப்படின்றது வந்து பயங்கரமான growth அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும். அதுக்கு பியோனியர் நீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சார், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எப்படி கவனிச்சிட்டு இருக்கிறீங்க? யார் இப்போ சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்க? ராப் பண்ற அந்த கல்ச்சர்
ரேப் ஒரு வாய்ப்பாட்டு, ஒரு வோக்கல். எனக்கு ரேப்னு சொல்லும் போது அந்த ரேப் சம்பந்தப்பட்ட இந்த கலாச்சாரம் அந்த இசை, அதுக்கு பேர் தான் ஹிப்ஹாப். ஹிப்ஹாப் இசை வந்து இன்னைக்கு ஒரு 51 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆரம்பிச்சதுலேருந்து. 1975-73 இதில். ஸோ இந்த இந்த வோக்கல் இசைக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் இந்த இசை பாணிக்கும் இது ரெண்டு தனிப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நம்ம சங்கீதம் பாடலாம், ஆனா அந்த சங்கீதம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரம், அதுல இருக்கிற நடைமுறைகள், இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முறைப்படையா கத்துக்கிட்டா தான் நம்ம ஒரு பாடகர்னு ஒரு ஒரு ஸ்தானம் அடைய முடியும். அதே மாதிரி தான் ரேப்பும். எல்லாருமே ரேப் பண்ணலாம், ஆனா ஒரு ஹிப்ஹாப் அப்படின்னு வர்றதுக்கு வந்து இந்த கலையை வந்து புரிஞ்சு அதை செயல்படுத்தினா தான் ஒரு கலைஞன்னு நம்ம இருக்க முடியும்னு இன்னைக்கு இருக்கிற கால ரேப்பர்ஸ் வந்து இந்த முதுரிமைக்கு வந்திருக்காங்க, இந்த மெச்சூரிட்டிக்கு வந்திருக்காங்க. இப்பதான் இன்னைக்கு 2024 வந்து ஒரு ரேப்பர்னா யாரு, அவர் எம்சினா என்ன, இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். இந்த விஷயங்கள்லாம் இருந்தா தான் ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்ப நான் ஆரம்பிக்கும் போது அந்த புரிதல் இல்லை. எல்லாமே ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர், நிறைய ஆர்டிஸ்ட் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹிப்ஹாப்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருந்த காலத்துல இன்னைக்கு வந்து ஹிப்ஹாப்னா எல்லாருக்கும் புரியுது. ஓ, இது எங்கிருந்து வந்துச்சு, இதுல இருக்கிற உறுப்புகள் என்ன, எலமெண்ட்ஸ், 4 elements ஆஃப் ஹிப்ஹாப், எம்சிங், பிபாயிங், டிஜேயிங், கிராஃபிட்டி, எல்லாம் பசங்க எல்லாம் புரிஞ்சு எல்லாமே பயங்கர ஸ்பீட்ல இருக்காங்க ஜீவா. ஸோ எனக்கு இந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெல்த்தி நிறைய முக்காவாசி நான் பாக்குறது வந்து ஹெல்த்தி தான். ஒரு 90% ஹெல்த்தியா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அங்க உங்களுக்கு தெரியும் எந்த கலையில தான் வந்து டிஸ்டார்ஷன் இல்லை, ஏன்னா கச்சரவு இல்லை. டெஃபினெட்லி எல்லா கலையிலையும் வந்து டெஃபினெட்லி அந்த தப்பா பண்றதுக்குன்னு நிறைய ஒரு கூட்டம் வரும். பட் அது தவிர்த்து 90% மலேசியாவும் சரி, தமிழ்நாடும் சரி, யூரோப், ஸ்ரீலங்கா, இலங்கை, ஆஸ்திரேலியா, எல்லாம் உலகம் பூரா வந்து நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட், யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க பண்றது வந்து 90% சரியா தான் இருக்கு. அதே சமயத்துல வந்து ஹிப்ஹாப் தெரியாம சில விஷயங்களை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப தீய விஷயங்கள், ரொம்ப இழிவுபடுத்துற விஷயங்கள், சில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தமிழும் சம்பந்தப்பட்டு இதுதான் இந்த கலையோட ஸ்டைலு அப்படின்னு சொல்லி பண்றது வந்து எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. பட் மற்றபடி பசங்க எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னும் 100% சப்போர்ட் டு ஆல் இப்போ வர கலைஞர்கள். சார், இவ்வளவு நேரம் பேசிட்டு மடை திறந்து கேட்கலன்னா கமெண்ட்ஸ்ல என்னைய வந்து திட்டுவாங்க சார். எங்களுக்காக ஒரு 4 லைன் மட்டும் மடை திறந்து. Damn, it's gonna blow. தாவும் நதி அலை நான், baby you should know. கூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன், என் ஆசைகள் 1000 நினைத்தது பழித்தது. ஹோ, எவனுக்குமே தெரியாது, உனக்கு சொன்னால் புரியாது. பீஸ். நன்றி விகடன். தேங்க்யூ ஸோ மச் சார்.